கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமே ஹேர்பின் பெண்டு தான். 1300 படியில் இறங்க போகிறோம். 346 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒரு சன்செட்டை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். 491 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹில்ஸை விட கொல்லிமலை ரொம்ப 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 பெஸ்ட்டு. ராயல்ஃபீல்ட் NS 400, ஹிமாலயன் 450, எக்ஸ்பல்ஸ் 200, ஸ்பீட் 400, டியூக் 250, ஸ்பீட் 400, ஒரு R5. ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஹவர்ஸாக கம்ப்ளீட்டாக ட்ராவலிங்லேயே இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி கரெக்டாக ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆச்சு. கண்டிப்பாக இந்த தாட்டி நம்ம ஒரு ட்ரிப்பு தான் கிளம்புறோம். எங்கே அப்படின்னா த கிங் ஆஃப் தி ஜங்கிள் கொல்லிமலை கிளம்ப போகிறோங்க. கிளம்பிடலாமா? புறப்பட அனைத்தும் தயார். ஒரு பிஃபோர் 2 days முன்னாடி தாங்க நம்ம பைக்கிலுக்கு வந்து பூஜை பண்ணோம். லாஸ்ட் ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அதனால் பைக் அப்படியே இருக்குது. மாலையும் கையுமா கோல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நியூட்டர். ஆஹா, ஓகே மக்களே, அப்படியே ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓம் நமச்சிவாய. புறப்படலாமா? தமிழ்நாட்டோட டேஞ்சரஸ் ரோடுங்க. அதாவது தமிழ்நாட்டோட டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ரோடு அப்படிங்கிறது தான் கொல்லிமலை. அந்த 70 ஹேர்பின் பென்ஸை வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க வித் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய டீம் வருது. ஏன்னா இந்த ட்ரிப்பை நம்ம வந்து பிஃபோர் ஒரு 10 days முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி 10 days முன்னாடி இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரி அப்டேட் பண்ணியாச்சு. அதனால் இந்த ட்ரிப்புக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுறீங்க. ஐயோ மூச்சு வாங்குதுங்க. காலங்காத்தால் எழுந்திரிச்சு இந்த ஜாக்கெட்டு, பேஸ்லரு, ஜாக்கெட்டு, க்ளவுஸு இதெல்லாம் போட்டு முடிக்கிறக்குள்ளேயே ஒரு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. வயசாயிடுச்சோ என்னடா? இது வந்து ஒரு பெரிய கேங் ட்ரிப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தினேஷ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கார். இவர் பிக்கப் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கோம், காலம்பாளையத்தில் இருக்கோம். ஹாய்டா, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? போலாமா? இதான் ஸ்டாக் பெயிண்டிங்கு. ஆமாம்மா, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பேர் தான். வண்டி பலன்னு தொடச்சி வச்சுருப்ப போல இருக்குது. போலாமா? அதாவது பசங்க பொதுவாகவே ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி வண்டி பலன்னு ரெடி பண்ணிடுவாங்க. அதுதான் விஆர் மெயின்ஸ். காலம்பாளையத்துலேருந்து தினேஷ் வந்தாச்சு. இப்போ நம்ம காந்திபுரத்துலேருந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்புக்கு 5 பேர் வராங்க. அந்த 5 பேரை பிக்கப் பண்ணிட்டு அடுத்த பிக்கப் பாயிண்ட் நீலாம்பூர் ஒரு 4 பேர், 9 பேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு. அவினாஷ் நமக்கு யாருமே வரல. அடுத்த ஈரோட்டில் 2 பேர், நாமக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர். இது வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு அமைய போகுதுங்க. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி எஸ்டர்டேவே வந்து டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் டேங்க் ஃபுல் இருக்குது. டிஸ்பிளே அதாவது இது வந்து புதுசுங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டு போங்க, ரைடிங் கியர்ஸ் போட்டு போகிறேன்னு. அதனால் ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது ஆக்ஸாரோட நிம்பூஸ் ஜாக்கெட் போட்டிருக்கோம். நம்ம நல்ல ஒரு க்ளவுஸ், ப்ரொடெக்ஷன் க்ளவுஸ் போட்டிருக்கோம். ரைடிங் பூட்டு, இது வந்து ரைடிங் பூட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு ரைடிங் கியர்ஸோடு நம்ம இந்த ட்ரிப்பை வந்து போகிறோங்க. கோவிலில் வந்து விபூதி அடிச்சிட்டாங்க. யாருக்குமே கிடையாது. வண்டிக்கு பூஜை பண்ணங்காட்டி கோவிலேருந்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ட்ரிப் 20 பண்ணுவோம். அப்போ தான் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பிக் பாயிண்ட் கிட்டே வந்தாச்சு. ரஞ்சித் இருக்கார். ஹாய் ரஞ்சித், எப்படி இருக்கிறீங்க? இன்னும் யாரும் வரலையா? இவர் வந்து நம்ம ட்ரிப்புக்கு புதுசுங்க. ஹரிஹரன், இவர் வந்து நம்ம டீமுக்கு புதுசு. இது நம்ம பழைய டீம் இர்ஃபான். அதாவது ஒரு R5, இங்கே வந்து ஒரு ஸ்பீட் 400 வந்திருக்கு. இது வந்து நம்ம NS 200 நம்ம பழைய ஓல்டு நம்பரோடது. இது வந்து நம்ம ட்ரைம் ஸ்பீட் 400. இது வந்து நம்ம தினேஷுங்க, எங்கள் ஏரியாவர். நல்லா ரைடிங் டீமுக்கு நல்லா செட் ஆகிட்டார். இங்கே ஒருத்தர் வந்து ஃபோன் எடுக்கலை, ஸ்கேம்லில் வரான்னு சொன்னார். பட் ஆனால் கால் பிக் பண்ணல. டைம் ஆச்சு. அதாவது ஒரு பிக் பாயிண்ட்டில் நம்ம சொல்கிறோம்னா ஒரு 10 minutes 15 minutes ஏர்லியராக வந்துடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லேட்டாக வரீங்கன்னா உங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போகலாம். எல்லாத்தையுமே ஒரு 60 km ஸ்பீடில் தான் போக சொல்லியிருக்குங்க. ஓகே சுபாஷ், இவர் லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிப் வந்துருந்தார். கொஞ்சம் லேட், இவரால் தான் 10 நிமிஷம் லேட்டு. ஒரு 250 வந்திருக்கு. ட்ரைம் ஸ்பீட் 400 எல்லாம் வந்திருக்கு. ஹை ப்ரோ, முன்னாடி போட்டோம், அதே ஃபாலோ பண்ணலாம். இவர் பினோ, ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 42 ஆச்சு. நம்ம ட்ரிப்பில் வந்திருக்காரு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. மொத்தம் 7 வெஹிக்கிள் நம்ம இப்போ கிளம்புறோம்.
நம்ம நெக்ஸ்ட் பின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவினாசியில் எதுவுமே கிடையாது, நேராக ஈரோடு தான். இப்போ நேராக வெஹிக்கிள் வந்து ஈரோடு நோக்கி போகுது. ஸ்பீடு நம்ம ஓவர் ஸ்பீடிங் பண்ண போகிறதில்ல இந்த டைமில். 80 to 90 தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸ்டில் அட் தி எண்டு வரைக்கும் ஃப்ளூயில் மட்டும் நிறைய பேர் போட வேண்டியது இருக்குது. அதனால் ஃப்ளூயில் டேங்க் வந்தால் மட்டும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கு பங்க்கில். நெக்ஸ்ட் பின் பாயிண்ட் போயிடலாம். மணி கரெக்டாக வந்து 5:12 ஆச்சு. மொத்தம் வந்து இப்போ 8 வெஹிக்கிள் போகுதுங்க. 7 வெஹிக்கிள் முன்னாடி போகுது. ட்ரிப் ஆரம்பிச்சிலேருந்து 60 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சுங்க. அவினாசி தாண்டி ஈரோடை நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்து இன்னொரு கரெக்டாக ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸில் இருந்து ஈரோடு வந்துடும். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக நின்றுருக்கு. ஒரு டியூக் 250, அடுத்து வந்து ஒரு R15, ஒரு ஸ்பீட் 400, அடுத்து ஒரு ஸ்பீட் 400, ஒரு R15, ஒரு NS 200, ஒரு ராயல் என்ஃபீல்ட் 350. இது கடைசி ஒரு 2 க்ளவுஸை போட்டு போங்க. நம்மளும் இங்கே நிற்குதுங்க. விடிய போகுதுங்க, விடிய போகுது இல்லை விடிஞ்சிருச்சு. மணி 6 ஆச்சு. ஹாய் ப்ரோ, கௌதம் நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா. என்ன கேட்ட? கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். அதான் தேடிட்டு இருந்தீங்களா யார் கௌதம்னு? ஹாய் ப்ரோ, கௌதம் நல்லா இருக்கீங்களா? இப்போ ரூட் எப்படி? ஆன்வர்ட்ஸ் இப்படி தானே, ஒரே ரோடு தானே. அந்த வண்டி முன்னாடி போகும் ப்ரோ, அதை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் சிங்கிள் லைனில் மட்டும் வாங்க. ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி வேண்டாம். ஏன் ஒரே வண்டியில் வந்துட்டீங்களா 2 பேரும்? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. அந்த நீங்கள் முன்னாடி போகலாம் ப்ரோ. ஈரோடில் வந்து பிக்கப் பண்ணியாச்சு ஒருத்தரை. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45. இங்கே நம்ம சொன்ன டைம் வந்து 6:30. 15 மினிட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 111 கிலோமீட்டர் நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓடி இருக்குங்க. இப்போ அடுத்தது வந்து நேராக நாமக்கல். ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஜாக்கெட்டு வெஸ்ட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு 4 மணிக்கு பைக் எடுத்து பசங்கள்லாம் கூப்பிட்டு கிளம்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சன்ரைஸ் பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. உண்மையாக ரைட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதோட ஃபீலிங்ஸ் வந்து புரியும். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது புரியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். 2 சைடு இருக்கிறதுமே கரும்பு. இந்த ரூட்டே நல்லாயிருக்கு. 2 சைடுமே கரும்பு. அப்படியே ஒரு அழகான ஒரு சன்ரைஸ். முன்னாடி போகிற ஒரு 9 வண்டி நம்மளோடது. அவர் வந்து இன்ஸ்டா 360 வச்சுருக்காருங்க. மேலே போன் பண்ணியிருக்காரு பாருங்க. அது வந்து காஸ்ட்டு அதிகம் உங்களுக்கு. ஆனால் பிக்சல் சைஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப் டு 8K வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்னோடது வந்து இப்போ GoPro ஆக்சுவலி 5.3 5.2K வரைக்கும் தான் நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் இன்ஸ்டா 360லாம் போகும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா அப் டு 8K வரைக்கும் நீங்கள் ரெசல்யூஷன் போட்டு அடிக்கலாம். சும்மா கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 152 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். 152 கிலோமீட்டர் க்ராஸ் ஆகிடுச்சு. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் நம்ம 4:30 ஸ்டார்ட் பண்ணோம். மணி வந்து 7:30 ஆகிறதுக்கு இன்னும் சில வினாடிகள் உள்ளது. நம்ம நாமக்கல்ல டைம் சொன்ன டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:35. இங்கே இப்போ வந்து 7:27. இன்னொரு 6 மினிட்ஸ் இருக்குது. 6 மினிட்ஸில் நம்ம போகிற கரெக்டாகும். ஆல்மோஸ்ட் நம்ம ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கோம். மக்களே, நாமக்கல் வந்தாச்சு. அதான் இப்போ இது நிற்கிறது எல்லாமே நம்ம பைக்கு தான். ஹாய் கோகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அப்படி ஒரு நல்ல காஃபி ஷாப்பிங் எங்கே இருக்குது? எவ்வளோ தூரம்? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? கௌதம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? தம்பியா? ஜெகன் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எக்ஸ்பல்ஸில் வந்தீங்களா? ஓகே. மொத்தம் வணங்க மக்களே. சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரிப்பில் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடலாம் ப்ரோ. கொஞ்சம் தூரம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலே போய்க்கலாம். ரொம்ப முடியல, அதனால் நம்ம கீழே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோங்க. எல்லாருமே கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்னு. அதனால் கீழே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பை வந்து பிளான் பண்ண போகிறோம். மண்டை ஜூம் பண்ணுற ஏரியா என்ன கொடூரமா இருக்கு. பாருங்க மக்கள் எவ்வளோ பைக்குன்னு. சின்ன டீமாக ஆரம்பித்த ஒரு ட்ரிப்பு. இதுதாங்க கொல்லிமலை.
இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். மேலே போனதாங்க தெரியும் எப்படி இருக்குன்னு. மக்களே, கொல்லிமலை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த கொல்லிமலை மேலே இருக்குது. நம்ம கொல்லிமலை அடிவாரத்து பக்கத்தில் வந்தாச்சு. அடுத்தது இன்னும் கரெக்டாக கொல்லிமலை அந்த 70 ஹேர்பின் பெண்டை இன்றைக்கி ஒரு வழி பார்க்க போகிறோம். தப்பாக்குதுண்ணா. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட ஒரு 14 பைக்ஸ் இருக்குது. 14 பைக்ஸில் மொத்தம் கிட்டத்தட்ட 18 பேர் இருக்காங்க. அங்கே பாருங்கள், எல்லா வண்டி நம்ம வண்டி தான். போகையா அப்பா, கொல்லிமலை தான். ஒரு மட்டும் தனியாக வந்துட்டார், அதனால் அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். உண்மையாலுமே அதாவது எவ்வளோ ஹில்ஸ் இருந்தாலும் கொல்லிமலை மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தர ஹில்லே கிடையாது. அதுதான் உண்மை. அதாவது ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஊட்டியை விட மூணார் பெஸ்ட்டு, மூணார் விட வால்பாறை பெஸ்ட்டு. வால்பாறை சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹில்ஸை விட கொல்லிமலை ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஒரு பெட்டர் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிரைவிங் கேப்பபிலிட்டி நீங்கள் செக் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கொல்லிமலையை மட்டும் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்கிறது, உங்களோட டிரைவிங் ஒரு கேப்பபிலிட்டியை அது செக் பண்ணும். முன்னாடி போகிற ஒரு 14 பைக்ஸு, எல்லா பைக்குமே நம்ம பைக்கு தான். நான்லாம் சோலாவாக சுற்றிட்டு இருந்தேன். ஊட்டி, மூணாறு, கொடைக்கானல், வால்பாறை, தலா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இங்கேன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட இவ்வளோ பேர் அசோசியேட் ஆகி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து அசோசியேட் ஆகலாம், ட்ராவல் பண்ணலாம். அதை எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எங்கள் சங்கத்தில் இணையன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இருந்துக்கலாம். ஜஸ்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ட்ரிப் டீட்டெயில்ஸ், ஸ்டோரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃப்யூச்சர் ட்ரிப்பு வ்ளாக் எல்லாமே நான் அதில் தான் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. 23வது ஹேர்பின் பெண்டு, 23rd. ஐயா எக்ஸல், எக்ஸல்லாம் கொல்லிமலை ஏறாரு. நம்ம வண்டிக்கு என்ன சொல்லுங்கள். அவர் மங்கி பாய்ஸ். ஐயோ மண்டையில் குதிச்சிட போகுது. தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா? அப்பா அங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு வியூ. என் பொண்டாட்டி வீட்டுல சோறு ஆக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். எப்படி இருக்கு பாருங்க மக்களே கொல்லிமலை. இப்போ மற்ற ஹில்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் சுற்றி மவுண்டன் இருக்காது. இங்கே பாருங்களேன், சுற்றி மவுண்டன், அந்த ஹில்ஸ் ஏரியாவை எல்லா பிளேஸ்லையும் நீங்கள் பார்க்க முடியுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு 33வது கொண்டையூசி வளைவுன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கம் சின்ன சின்ன இடத்துல கூட நின்று ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறோம். சரி, பசங்க பேசிக்காக ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, இந்த மாதிரி நாங்களும் எடுத்துகிட்டு போகிறோம். ராயல் என்ஃபீல்டு GT 650 இதுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னே தெரில. பேரலல் ட்வின் சிலிண்டர் 650cc லிக்விட் கூல்டு. இதுக்கு மட்டும் நீங்கள் ரெட் ரோஸ்டர் போட்டு, கோட் 6 போட்டு, DMC ஏர் ஃபில்ட்ரு போட்டு, இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் போட்டிங்கன்னா சும்மா வண்டி பறக்கும். இந்த வண்டிக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்கிறாங்க. அது மிஸ்டர் கிளீன் எடிஷன் வேறையா, சொல்லவே வேண்டாம். அப்பா ஜாலியாக அப்படியே சில்னஸ் ஏறுதுங்க மேலெல்லாம். எல்லா பக்கமுமே கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமுமே ஹேர்பின் பெண்டு தான். இப்போ ஊட்டியில் எப்படி நார்மல் டர்னிங்லாம் வருதோ அதே மாதிரி இங்கே வந்து நார்மல் டர்னிங்காக இருக்காது, எல்லாமே ஹேர்பின் பெண்டு தான். ஸோ கொல்லிமலை வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்கெல்லாம் கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே ஹேர்பின் பெண்டாக தான் இருக்கும். பஸ்ஸெல்லாம் வந்தால் ஒட்டுகள் டேர்ன் ஆகாதீங்க, ரிவர்ஸ் கீர் போட்டு தான் டேர்ன் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போகணும். ஸோ இதுக்கெல்லாம் கேப்பபிலிட்டி இருக்கா என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு ஹில்ஸ் வருது வந்து ரொம்ப ரெக்கமெண்டட். நம்ம கொல்லிமலை வந்தது கரெக்டு, பட் ஆனால் வந்த நாள் தப்புங்க. அப்போ அவ்வளோ டிராஃபிக்கு இன்ச்சு பை இன்ச்சாக நகருது பொறுமையாக. R15 இவர் பாருங்கள், 100 எக்ஸாஸ்ட் போட்டு வச்சுருக்காருங்க அக்ரோபோவிக்கு. ரொம்ப
நாய்ஸாக இருக்குது. பட் அதான் கொஞ்சம் இரிட்டேட்டிவாக இருக்கும் ரீசனுக்கு. இவருக்கு மேபி பிடிக்கலாம், பட் ஆனால் கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒன் கைண்ட் ஆஃப் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த மிளகு பாருங்கள், இந்த மரத்தில் வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிளகு. இங்கே மிளகு அன்னாச்சி பழம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். இங்கேருந்து தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து கல்டிவேட் ஆகுது. இது நம்ம கேங்கில் நல்லா தாங்க இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையாக அவ்வளோ ஒரு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கொல்லிமலை மேலே ஏறி அடுத்து ஆகாய்காங்க வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு பைக்குக்கு வந்து 10 ருபீஸ் ஆகுது. ஒரு பைக்குக்கு வந்து 10 ருபீஸ் ஆகுது. மொத்தம் நம்ம வந்து 14 பைக்குக்கு 140 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோங்க. பைக் சார்ஜஸ்ஸு ஆளுகளுக்கு சார்ஜஸ் கிடையாது, அது ஃப்ரீ தான். கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே தண்ணி வர வேண்டியது, ஆனால் தண்ணி இல்லை. லாஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாளில் தான் நல்ல தண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து கண்டிப்பாக வருதாங்க, இது ஒரு ஆப்ஷனில். பட் ஆனால் நம்ம வந்து இந்த டைமில் கரெக்டாக மாட்டிட்டோம், அதுதான் பிரச்சனை. வாட்டர் ஃபால்ஸு கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஸ்டெப்பில். எவ்வளோ படிக்கட்டு போகிறோம்? மொத்தம் 1300 படிக்கட்டு இறங்க போகிறோம். 1200 நெத்து குத்துல இறங்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ வெர்டிகலாக இருக்குது பாருங்க, சரிதான் எப்படி இருக்குன்னு. அங்கே தெரியுது பாருங்க ஃபால்ஸ். 1300 ஸ்டெப் இறங்கிட்டு ஃபைனலி வந்தாச்சுங்க. குளிக்கலான்னு ஐடியாவே இல்லாமல் தான் உள்ளே போனோம். பட் ஆனால் அந்த தண்ணியை பார்த்தோன்னே மைண்டு மாறிடுச்சு. ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே, எனக்கு மட்டும் இல்லை. சரியான குளியல், பயங்கரமான ஒரு டயர்டுங்க. குளிச்சுட்டு இப்போ தான் வண்டி எடுக்கிறோங்க. பைக் இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 230 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரிவன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இது இந்த கோயிலுக்கு கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, கோயிலும் வாட்டர் ஃபால்ஸு. ப்ரோ ஸ்ட்ரைட்டாக ஏற்றுங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. ஏன்னா ஜிடியோட வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் அது ஸ்லிப் ஆகும். உண்மையாலுமே ஒர்த்து மக்களே. அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் யாராச்சும் வந்து குளிக்காமல் இருக்கீங்கன்னா வந்துங்க, ட்ரை பண்ணுங்கள். இதுதான் அதரப்பள்ளி சீசன் டைம். அதாவது 3 மாதமாக அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியே இல்லை. லாஸ்ட் 1 வீக்காக தான் தண்ணி வருது. ஸோ அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருந்தது. கீழே 100-150 அடியிலேருந்து தண்ணி கொட்டும்போது கீழே போய் நிற்கும் போது அந்த முதுகுவலி இதுவலியில் பறந்துடும், அந்த அடி அடிக்குது. இறங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஏறமோ, ஏறும்போது அந்தளவுக்கு ஒரு பெயினாக இருக்குது. நல்லா ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும். நான்வெஜ்ஜில் சாப்பிட்டா தான் உயிரே வரும், அப்படி இருக்குது. லஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். வசந்த மாளிகைன்னு சொல்லிட்டு. வசந்த மாளிகைன்னு வெஜ்ஜு கடை நினச்சிடாதீங்க, நான்வெஜ் கடை. க்ரில்லு, மீன் ஸ்மெல்லு மூக்க தொலைக்குது. கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். சாப்பாடு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு, பட் ஆனால் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டு.
நாங்கள் 3 மணிக்கு போனோம். இலையை 3:30 மணிக்கு வைக்கிறான், சாப்பாடை 4 மணிக்கு வைக்கிறான். சைடிஷ் சொன்னோம், சைடிஷ் வரவே இல்லை. ரொம்ப அதாவது க்ரௌடடாக இருக்கிறங்காட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சர்வீஸு. கும்பலா பூவை சுத்தி நெத்தியில போட்டு வச்சு இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. எல்லாமே நம்ம வண்டி தான். அங்கே எல்லோரும் சுற்றி நம்மளே பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 13-14 வண்டி நிற்கிதா. ஸோ அந்த பீப்புளோட கிரேஸ் லுக்கு வந்து நம்ம சைடு வருது. எல்லோரும் பைக்கை லைட்டாக நிறுத்திட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லாத்தோட லுக்கும் எங்கள் மேலே தான். ஏன்னா ஒட்டுக்கா ஒரு 13-14 வண்டி வந்திருக்கு. எல்லாமே ப்ராப்பராக ஷூட்லாம் போட்டு, எல்லாருமே இல்லை, ஒரு சிலர்லாம் ப்ராப்பராக ஷூட்டு ட்ராக்கெல்லாம் போட்டிருக்கும் போது அந்த பீப்புளோட வந்து அந்த கிரேசி லுக்கு நம்ம சைடு வருது. பட் ஆனால் இட்ஸ் வெரி அமேசிங். அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி அந்த 13 பேர் ஒட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே நிலைமை அதிருது பைக்கு. ஏன்னா அந்த ஒரு லவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது மிட் லெவல் பைக்குக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம ஒரு சூப்பர் ஸ்போர்ட் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் ஒரு இதே மாதிரி 15 பைக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து எல்லாமே இன்லைன் 3, இன்லைன் 4, V4 இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பைக் வந்தால் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். வரும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இப்போ நேராக ரிட்டர்ன் தான், வேறு எந்த ஆப்ஷன் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் டோட்டலாக 247 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 250 நியர்பை. வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோங்க ஓவரால். ஆனால் நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ட்ரிப், இது மறக்கவே முடியாது. அதாவது நம்ம கேங்கில் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்னொரு வெஹிக்கிள் அப்பாச்சி ஒன்று வந்தது, பட் ஆனால் ஒரு மிஸ்ஸிங். அவர் தனியாக போகிறேன்னு போயிட்டார். கொல்லிமலை இருக்கும், கீழே நாமக்கல் போனோடனே மறுபடியும் ஒரு 5-6 பேர் கண்டுருவாங்க. அந்தந்த இடத்துல அவங்கள அதே மாதிரி நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகிறோம். அதான் இன்றைக்கான டாஸ்க். எல்லாமே வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க, ஈரோடுலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நாமக்கல் இருக்கிறவங்க நாமக்கல்லேருந்து வரல, தருமபுரியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறையா பிளேஸ்லேருந்து, சேலம்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி வேறு லொக்கேஷன்ஸ்லேருந்து வந்து நம்ம கூட அசோசியேட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு, ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் கொடுக்குறோம். மக்களே, அழகான அந்த ஒரு சன்செட்டை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஸ்பீட் 400 எத்தனை பைக்கு பாருங்கள். இந்த ஸ்பீட் 400, ராயல் 5, ராயல் என்ஃபீல்டு, NS 400, ஹிமாலயன் 450, எக்ஸ்பல்ஸ் 200, ஸ்பீட் 400, டியூக் 250, ஸ்பீட் 400, ஒரு R5. ஓட்ட ஐயோ, அப்படியே கீழே இறங்கிட்டுருக்காங்க. நான் உண்மையாலுமே சன்செட்டு தரமான சன்செட். ஏதோ மணி இங்கேயே 6:15 ஆச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் போகும்போது நைட்டு 9-10 மணி ஆகிடும். மார்னிங் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னா 262 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இன்னத்து டேல.
கொல்லி அடிவாரம் வந்தாச்சு. மக்களே, நேராக கோயம்புத்தூருக்கு கரூர் போய் போகிறேங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆச்சு. இப்போ தான் கொல்லிமலையை விட்டு கீழே இறங்கி நாமக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாம் என்ன பிளான் அப்படின்னா, நாமக்கல் போயிட்டு நாமக்கல்லேருந்து NH பிடிச்சி கரூர் போகிறேங்க. கரூர் போயிட்டு கரூர்லேருந்து போகிற மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 346 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து 180 கிலோமீட்டர்ஸ் வருது. இன்றைக்கி எப்படியும் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு மணி 10 மணி 10:30 ஆயிரம்னு நினைக்கிறேங்க. கரூர் செக் போஸ்ட் வந்துட்டாங்க. என்னடா உட்காந்து எழுந்திருக்கிறா? யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? 400-500 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டுறாங்க. கால் பெயின் எடுத்துருக்கு, அதனால் அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மேனேஜ் பண்ணுவாங்க. கரூர் தாண்டியாச்சு. கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ஏரியாச்சுங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். பைக்கில் பெட்ரோல் இல்லை, அதனால் எல்லாருமே பெட்ரோல் போகிறோம். 800 900 1000 என்னங்க ஏறிட்டே இருக்கு. போதுண்ணா விட்டுருண்ணா, ரொம்ப தழும்பு முடிக்கணும். போதுண்ணா முடியாமல் படுத்துட்டான். ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ? நல்லா டயர்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவலிங் பைக் ஓட்டுறனாலேன்னு இல்லை, இந்த யூஸ்வலாக 400 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நாங்கள் ஈஸியாகவே ட்ரைவ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு ஏறதான் கஷ்டம். அந்த ஒரு 1200 ஸ்டெப்ஸு கீழே இறங்குறது ஈஸி, ஆனால் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இறங்கிட்டு ஏறும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மக்களே, இங்கே பாருங்கள், 451 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இன்னத்த டேயில் மட்டும் இன்னுமே ஸ்டில் கோயிங் ஆன். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:10. காலங்காத்தால 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரிப்பு நைட்டு 10 o'clock ஆகி இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஹவர்ஸாக கம்ப்ளீட்டாக ட்ராவலிங்லேயே இருக்கும். நம்ம ஸ்டில் இன்னுமே வீடு போகிறக்கு 1.5 hours ஆயிரும். அப்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 19.5 hours 20 hours நம்ம மோர் தென் ட்ராவலிங்கில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு டீமை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள்? சூலூர் நோக்கி போயிட்டுருக்கோம். சூலூர்னா கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. பல்லடத்தில் 2 பேர் கட் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து சூலூர் ஒருத்தர் கட் ஆயிடுவார், ஒண்டிப்பூர் ஒருத்தர் கட் ஆயிடுவார், ராமநாதபுரத்தில் ஒருத்தர் கட் ஆயிடுவார். வீடு போகும்போது நான் மட்டும்தான் போவேன். எல்லாருமே வேறு பிளேஸில் வேறு லொக்கேஷன்ஸ்லேருந்து வராங்க. மக்களே, டைம் வந்து கரெக்டாக 10:45 ஆச்சு. வண்டி ஆரம்பிச்சிலேருந்து கரெக்டாக வந்து 470 கிலோமீட்டர் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். நீங்கள் யூட்டர்ன் போட்டுக்கோங்க. யூட்டர்ன் போட்டிங்கன்னா ஒரே ரோடு. சரி ப்ரோ, ஓகே, பார்ப்போம், டச்சில் இருங்க. அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. சரி தினேஷ், கால் பண்ணுறேன். சரி ப்ரோ பார்ப்போம், கால் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். சரி பாய்டா. சரி ப்ரோ. அங்கே பாருங்கள், ஸ்பீடாமீட்ரு 491 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு. மணி பாருங்கள் 11 மணி ஆச்சு. காலங்காத்தால் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு நைட்டு 11 மணி ஆகியும் இன்னும் முடியலைங்க. கிட்டத்தட்ட 19 மணி நேரம் ட்ராவலிங்லேயே இருக்கும் கண்டினியூஸாக. அப்படி ஒரு உண்மையாலுமே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங்கில் நமக்கு டயர்டாகல. ஆகாய்க்கு அங்கே வாட்டர் ஃபால்ஸு கீழே போயிட்டு அந்த மேலே ஏறின அந்த ஸ்டெப்ஸு ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினதில் ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. வேறு ஒன்று, அதனால தான் நமக்கு வந்து எவ்வளோ டயர்டு. மற்றபடி நமக்கு இவ்வளோ சீக்கிரம் ட்ராவலிங்னால டயர்ட் ஆகிற ஆள் நம்ம கிடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணங்காட்டி தான் ரொம்ப இனிஷியலாக டயர்டாகி ரொம்ப பாடி வந்து கை காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. அப்போவுமே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர் வெஹிக்கிள் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோங்க அந்த டே. இந்த விலாகை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் கொல்லிமலை எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ரெகுலர் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, அடுத்து நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போகும்போது நம்ம வித் கௌதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.